ஓ, நான் சேலையை கட்டிட்டு வந்து நின்ன உடனே உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அப்படியே நீ தாலியை தூக்கி காட்டினே தலையை குனிஞ்சு காமிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தியா? அந்த சீன்லாம் இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி இப்ப டக்குன்னு மதி பேச மனமேடையில எல்லாரும் ஷாக் ஆகும் பொழுதே வந்து பார்த்தா 2 போலீஸ்காரங்க உள்ள வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு வந்து பார்த்தாதான் இப்ப மதியோட அப்பா மதி கிட்டக்க, இந்த பார் நமக்கு வேற வழியே கிடையாது, நீ அங்க போய் தான் தீரணும், இல்ல அப்படின்னா சொத்து போறது மட்டும் இல்ல உங்க அப்பனோட உயிரும் போயிடும், அதை தான் அவன் மிரட்டிட்டு போறான். 2 பிள்ளைங்க வீடும் இல்லாமல் தனியாக வந்து பொம்பளை பிள்ளைங்க இருந்துட முடியுமா? அதுவும் ஆம்பளை துணையே இல்லாமல், ஏன்னா வீட்டில் ஆம்பளை இதுக்கப்புறம் இருக்க போகிறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இதெல்லாம் எனக்கு தேவையா? இதெல்லாம் எதனால? இப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உனக்கு வந்து நீ கடனையும் திருப்பி தர வேணாம், அதே சமயத்தில் வீட்டுக்கு உடனே இஎம்ஐயும் கொடுக்க வேணாம், உன் வேலையும் திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் உன் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணி தரணும், அவளை எப்படியாச்சும் மனசை மாற்றணும்னு சொல்கிறான். நான் எப்படி மனசை மாற்றுறது? என் பொண்ணு நான் சொன்னால் கேட்க மாட்டான்னு சொன்னால் அவன் கேட்க போகிறானா அப்படின்னு ஒரு தலையிலே போட்டு அடிச்சுக்க ஆரம்பிக்க. ஐயோ என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சரி பண்ண பார்க்குறாங்க. இங்கே இவங்கெல்லாம் சரி பண்ண பார்க்கும்பொழுதே வந்து மதி இன்னும் அதிர்ச்சியிலே இருக்காங்க. என்னப்பா சொல்கிறீங்க, இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுப்பா அப்படின்னு வந்து பேசினோன்னா வந்து ஏன் இப்போ என்ன பண்ண போகிற? எஸ்பிக்கு ஃபோன் பண்ண போறியா? எஸ்பிக்கு இன்னைக்கு ஃபோன் பண்ணுற, அவர் வந்து பாதுகாப்பு தராரு, பாதுகாப்பு தரவர் அப்படியே வேலையும் கொடுத்துருவாரா? வேலையை கொடுத்தாருன்னா இவங்கள்ட்ட விட்டு நம்ம தப்பிச்சு இருந்துட முடியுமா? அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்க, அவங்கள விட்டு இருந்துட முடியுமா? நான் போய் அந்த பையன் விட்ட பார்த்தேன். வீடெல்லாம் நார்மலான நல்ல குடும்பம் தான், பார்த்தா அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக தான் தெரியுறாங்க. ஆனால் வந்து அந்த பையனுக்கும் உனக்கும் ஆகாது மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் அதை கூட சரி பண்ணிக்கலாம், கல்யாணம் ஆனால் எல்லாம் சரியாயிடும், இதை விட்டால் நமக்கு வேறு வழி தெரியல எனக்கு, நீ தயவு செஞ்சு கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்ல. என்னப்பா பேசுகிறீங்க அப்படிங்கும் பொழுதே அவங்க அம்மா வந்து, இந்த பார் என் தாலி, உங்கள் அம்மாவோட தாலி உனக்கு கழுத்தில் இருக்குன்னு நினச்சேன்னா இதை தவிர வேறு வழி இல்லை, இதையாச்சும் யோசிச்சுக்கோடி அப்படின்ட்டு. எனக்கு கூட இதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை, நீ சொல்ல கேட்காம புலிவாலை பிடிச்சிட்ட, இப்போ அதை உன்னை கடிக்காமல் விடவே விடாது, நீ அதை தப்பிக்கலாம் முடியாது அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இங்கே வந்து எப்படா அந்த பொண்ணு உனக்கு செட் ஆகும் அப்படின்னு ரேவதி வந்து சுரேஷ் கிட்ட கேட்டால், இந்த பாருங்கக்கா எனக்கு வந்து அவெல்லாம் செட் ஆகிடுவா, எனக்கு பிடிச்சிதான் கல்யாணம் நடக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு தாடியை கட்டினப்புறம் அவளுக்கு இருக்குது, ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை வந்து நரகமாக்குற மாதிரி அவள் வாழ்க்கையை நரகமாக்குறேன், 6 மாதம் கழித்து அவளை கழட்டி விட்டு வேற ஒரு அழகான பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவளுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நல்லா நடக்காது, அந்த மாதிரி ஆக்குற அவளை அப்படின்னு வந்து ஒரு மனசுக்குள்ளே கருவிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து இந்த பக்கம் பாக்கியராஜும் மலரும் வேற பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, இது சுத்தமாக சரியாப்படலை, அந்த பொண்ணு அவ்வளோ வெறுப்பும் ஆத்திரமும் வச்சுருந்த பொண்ணு, மிரட்டி ஏதோ பண்ணி இவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறாங்க, உங்கள் தம்பியோட கல்யாணம் இப்படி நடக்கணுமான்னு யோசிங்க அப்படிங்கும் பொழுது அவங்க அப்பா அம்மா வேற வந்துடுறாங்க. ராகவன்லாம் வந்துட்டு என்ன ஏதாவது அவளுக்கு தூவம் போட்டுக்கிட்டு இருக்க, கல்யாணத்துக்கு செலவு பண்ணியா, அதுக்கப்புறம் வந்து ஒழுங்காக கல்யாணத்துக்கு வந்து அந்நியாக இருந்து வந்து நடத்த வேண்டிய வேலையை மட்டும் பாரு, கல்யாணம் எப்படி நடக்கணும் யார் கூட நடக்கணுங்கிறதெல்லாம் மாப்பிள்ளை முடிவு பண்ணிக்கிறார், அவருக்கு தெரியும் சரியா அப்படின்னு வந்து அவங்களும் கோபமாக பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து வாசலில் அப்படியே ஒரே வந்து குட்டி கலைபுரம் நடக்குது. என்னாச்சு பொண்ணு வீடு வந்துட்டாங்க அப்படின்னு யாரோ கூப்பிட, டக்குன்னு உடனே இவங்கெல்லாம் வெளில போக அப்படியே மலர் ஷாக் ஆகி வெளில போகிறாங்க. மலர் ஷாக்காக போகும்பொழுதே கதவு திறக்குது, கார் கதவு திறக்குது. கார்லேருந்து முதல்ல வந்து இந்த பக்கம் அந்த ராமமூர்த்தி, அஞ்சனா, அதுக்கப்புறம் காஞ்சனா, அவங்க எல்லாருமே ஒருத்தங்களாம் இறங்கி வர, கடைசியாக அழகுமதி அப்படியே வந்து சாரியெல்லாம் கட்டி இறங்கி வராங்க. முகமெல்லாம் அப்படியே உருன்னு இருக்குது. அவங்க இறங்கி வந்துட்டு இப்படி மேலே வரும்பொழுது வாங்க அப்படின்னு, நான் தான் மாப்பிள்ளையோட அண்ணன் அப்படின்னு பாக்கியராஜ் கூப்பிட, அவங்கள ஒரு பார்வை பார்த்து இந்த பக்கம் பக்கத்தில் இருக்க மதியை பார்த்துட்டு இவங்க ஷாக்காக வராங்க. தெரிஞ்ச முகமாக இருக்கே இவங்களா அப்படின்னு வந்து பார்க்க, வாமா அப்படின்னும் போது வந்து மதி மலர் அந்த பிள்ளையை கூப்பிட்டு போயிட்டு உள்ளர போய் ரெடி பண்ணு, அங்கே அந்த பியூட்டிஷியன்லாம் வந்துட்டாங்கல்ல போய் கூப்பிட்டு போ அப்படின்னு வந்து இந்த பக்கமாக வந்து அவங்க அம்மா பேசும் பொழுதே வந்து இப்படி வாமா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகும்போது கிரிம்மாக போகிறாங்க. எனக்கு புரியுது இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ட்டு, இந்த கல்யாணம் உங்கள் சம்மதத்தோடு நடக்குதா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் சுரேஷ் நீ நினைக்கிற அளவுக்கு மோசமான பையன் இல்லைம்மா, ஆனால் அதே சமயத்தில் உனக்கு இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் தானே, உன்னை யாரும் கட்டாயப்படுத்தலை அப்படின்னு வந்து கேட்கும் பொழுதே வந்து மலர்கிட்டக்க மதி தலையை மட்டும் ஆட்டுறாங்க. டக்குனு இந்த பக்கம் ரேவதி வேற வந்துடுறாங்க. ரேவதி வேற வந்துட்டு, அண்ணி அவள்கிட்ட பேசி பார்த்தீங்களா அந்த பொண்ணுகிட்ட அப்படின்னா, அந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டா, ஒரு மாதிரி அப்படியே கோவமாக உருன்னு இருக்கா, ஏதோ பண்ணியிருக்காங்க, இவங்க தான் மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுருந்துருக்காங்க, இது எங்கே போய் முடிய போதே எனக்கு தெரியல அப்படின்னு மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் மாற்றி பேசிகிட்டு இருக்கா. அதே சமயத்தில் டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ தங்கராஜ் அப்படியே சந்தோஷமாயிட்டு பார்த்தியா வந்துட்டா, இப்போ நினச்ச நேரத்தில் குறித்த நேரத்தில் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, கல்யாணம் நடக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஊர்க்காரங்க மத்தியில் வந்து
யார் மூலமாக அவனுக்கு வேலை போச்சுனாங்களோ அந்த பொண்ணே கல்யாணம் பண்ணி கடைசியில் நாளைக்கு அவன் எஸ்பி எல்லாம் வருவாங்கல்ல, வந்ததுக்கப்புறமா என்ன ஆக போகுது அப்படின்னா வந்து இந்த பொண்ணே கேஸை வாபஸ் வாங்கி ஒன்றும் இல்லாமல் எல்லாம் முடிஞ்சிடும். 6 மாதம் கழித்து நீ உனக்கு அவளை வேணுங்கிற அளவுக்கு அவளுக்கு மென்டலாக ஒரு டார்ச்சரை கொடுத்து அப்புறமா அவளை துரத்தி விட்டுரு அப்படின்னு வந்து பேசும்பொழுதே வந்து அப்போ கூடலாம் சேர்ந்தலாம் நான் வாழ போகிறதில்ல, கண்டிப்பாக அவளை பாருங்கள் அவள் வாழ்க்கையில் பண்ண தப்புக்கெல்லாம் சேர்த்து அனுபவிக்க போகிறா அப்படின்னு சுரேஷ் பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் பின்னாடி வரப்போகிற ஆபத்து தெரியாமல் இதுக்கப்புறம் தான் வந்து பொண்ணையும் மணமேடைக்கு வர சொல்லுங்க, எல்லாரும் வர சொல்லுங்க அப்படின்னு மாற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே அப்படி மெதுவாக கிளம்பி எல்லாரும் வராங்க. எல்லாரும் வரும் பொழுதே வந்து இப்போ வந்து அப்படியே ரேவதியும் மலரும் சேர்த்தா கூப்பிட்டு வராங்க. மதியம் அப்படியே உருனே நடந்து வந்து மேடைக்கு வந்தோடனே வந்து மாலையை போட்டு 2 பேரும் நிற்க வச்சுட்டு சபைக்கு எல்லாம் வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் அப்படி வணக்கம் சொல்கிறாங்க. வணக்கம் சொல்லி முடிஞ்ச உடனே வந்து இப்படி வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கல்யாணத்தெல்லாம் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க பேச ஆரம்பிக்கும் பொழுதே 1 நிமிஷம் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது, மதியோட குரல். கேட்ட உடனே எல்லாரும் திரும்பி பார்த்தோன்னா வந்து இந்த கல்யாணம் இப்போ இங்கே நடக்கிறது காரணம், நான் இங்கே சேலையை கட்டிட்டு நிற்கிறதுக்கான காரணத்தை எல்லாரும் 1 நிமிஷம் தெரிஞ்சுக்கணும்ல, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படி அப்படின்னு தலையாட்ட 2 பசங்க ஏதோ ஓடி போய் ஏதோ பண்ணுறானுங்க. பண்ணோன்னே பார்த்தா அந்த மண்டபத்தில் இருக்க அத்தனை டிவிலையும் ஒரே சமயத்தில் அந்த வீடியோ ஓடுது. வீடியோவில் வந்து பார்த்தா வந்து இவர் வந்து வீட்டு வாசலுக்கே வந்து அந்த இவர் மிரட்டுறது, தங்கராஜ் மிரட்டுறது, அவர் காருக்குள்ள இருந்து அப்படியே சுரேஷ் இறங்கி வந்து ஒரு முறைக்கிறது, முறைச்சு வந்து கல்யாணம் நடக்கலை அப்படின்னா வந்து அவ்வளோதான், அதுவும் வந்து உங்கள் பொண்ணு சொல்கிறத கேட்கல அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு அவர் பேசினது எல்லாம் வர கூடவே வந்து அவர் போட்டு அந்த பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக அடித்த வீடியோ எல்லாம் மாற்றி ஓடுது. உடனே இந்த காரணத்தால் தான் எங்கள் அப்பாவை கொல்லுவேன்னு மிரட்டி என்னை இங்கே கல்யாணம் பண்ண சொல்ல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து இந்த கல்யாணத்தை எனக்கு சம்மதமும் கிடையாது, அதே சமயத்தில் இதை வெளில சொன்னால் பிரச்சனை ஆகிடும், உன் உயிரே போயிடும் அப்படிங்கிறாங்க. இப்போ இத்தனை பேருக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்கிற நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா அந்த ஆளுக்கு போலீஸ் வேலையை கொடுத்து கடைசியில் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா தமிழ்நாடு எந்த நிலைமைக்கு போகுதுன்னு யோசிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து பேசினோடனே டக்குன்னு எல்லாம் ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்க எல்லாம் ஒருத்தர் பார்க்கும்பொழுது அப்படியே மாலையை கழட்டி தூக்கி மூஞ்சிலே விட்டுறாங்க. சுரேஷோட மூஞ்சிலே விட்டு எரிஞ்ச உடனே வந்து அப்படியே ஷாக் ஆகி அவர் பார்க்க ஏய் அப்படின்னு ஒரு கிட்டக்க அடிக்க போகும்போது டக்குன்னு 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே ஏறிட்டு இப்படி கையை பிடிச்சுட்டு சார் விடுங்க சார் அப்படிங்கும் பொழுதே வந்து சுரேஷ் உங்களை வந்து உடனடியாக அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்ல இந்த பக்கம் தங்கராஜையும் பிடிக்கிறாங்க. கொலை மிரட்டல் விடுத்தது, அது மட்டும் இல்லாமல் அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை விட்டுட்டே இருந்தோம் நாங்கள். இப்போ எல்லாத்துக்கான ஆதாரமும் இருக்குது, ஏற்கனவே மதி கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. மணமேடை வரைக்கும் வந்து உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாகவும் இருந்தாங்க. இப்போவே எங்கள் கண்ணு முன்னாடியே உங்களை கொல்ல வேற பார்க்குறீங்களா நீங்கள் அப்படின்னு வந்து பிடிச்சி தராதான்னு எடுத்துகிட்டு போக இந்த கல்யாணம் அப்படியே இங்கே மணமேடை வச்சு நிற்கிறது. ஆனால் அதுக்கு பிறகு எல்லாமே மாறி போய் இப்போ வந்து சுரேஷ் வந்து பட்டு திருந்தி அதுக்கப்புறமா இவங்களுக்கு கல்யாணம் நடக்க போதா, இல்லை திருப்பி ஏதாச்சும் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வந்து இப்போ வேறு வழி இல்லாமல் கல்யாணத்தை வந்து இப்போ இவ்வளோதான் பண்ணாலும் ட்ராமா பண்ணாலும் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும் அதை மீறி கல்யாணம் நடந்துற போதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஜோடியை பற்றி உங்கள் கருத்தை சொல்கிற அதே நேரத்தில் இந்த சீரியல் இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லிட்டு பாண்டியன் ஷோ சீரியலில் தங்கமயில வீட்டில் சேர்த்துக்கலாமா வேணாமா, நடக்கிற கூத்தலாம் பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் இன்னும் வந்து இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பார்க்குறதோடு சேர்த்து அப்படியே நம்ம சேனலில் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.